ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொது தமிழ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 2022 கேட்கப்பட்ட குரூப் 2 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். அடுத்து, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். ஞாபகம் வச்சுங்க. பாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. அடுத்து, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். ஞாபகம் வச்சுங்க. சிறப்பு பெயரையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, உண்மை சுடும், இது ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள், இது வண்ணதாசனது. பாலை புறா, இது சு. சமுத்திரம் அவரது. இரவின் அறுவடைங்கிறது புவியரசுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். அடுத்து, திராவிடர் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரில பட்டர். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, துரைமாணிக்கம் என்பது இவரது பெயராகும். அது பாவரரேறு பெருஞ்சித்திரனார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். அது வரி வடிவம். ஞாபகம் வச்சுங்க, வரி வடிவம். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். அடுத்தது, ரோமானியர்களுக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்காமேடு. அடுத்தது, காலையிலே மாலை உலாவி நிதம், இது கவிமணி இயற்றியது. மீதூன் விரும்பேல், இதை சொன்னது ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், இது திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, இது திருவள்ளுவர். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். அடுத்தது, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். பொம்மல் என்பதன் பொருள் சோறு. அடுத்தது, முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிய, அது அறவுர கோவை. அடுத்தது, பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள், இது பழமொழி நானூரில் கேட்கப்பட்ட அடிகள். இதிலிருந்து புகவா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உணவு என்பது சரியான விடை. அடுத்து, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் நாலடியார். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் நாலடியார். அடுத்தது, கீழ்காண்பவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. சரியான விடை 10 பாட்டு. ஏன்னு பார்த்தோம்னா 10 பாட்டுங்கிறது வேற, இந்த நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை இது 3ம் 8 தொகை நூல்கள். அடுத்து, பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. அடுத்தது, அறிஞ்சொற்பொருள் கூறுக. பசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். அடுத்தது, தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். குறுந்தொகையின் அடிவரையறை 4 முதல் 8 வரை. இதுவே அகநானூருக்கு 13 அடி முதல் 31 அடி வரை. நற்றிணைக்கு 9 அடி முதல் 12 அடி வரை. அடுத்தது, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். இதுவே சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டால் அது பாரதியார். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். அடுத்தது, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். அடுத்தது, திருநாவுக்கரசர். சரியான கூற்றை தேர்க. திருநாவுக்கரசரை பற்றி கொடுத்துருக்காங்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர்.
ஆளுடைய அரசு, வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். இது அனைத்தும் சரி. அடுத்தது, சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை 4. அடுத்து, எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் செயல். அடுத்தது, சரியான மரபு தொடர் பொருள். ஆகாயத்தாமரை அப்படின்னா இல்லாதது ஒன்று. அடுத்தது, புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அடுத்து, புனையினும் புல் என்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க, அது மேலான. அடுத்தது, எதிர்ச்சொல் என்ன சொல்லணும். மேதை என்பதை பேதை என்பது பொருள். அடுத்து, பொருந்தாத வினை மரபை கண்டறிக. முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது தவறான விடை. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி அப்படிங்கிறது தான். லோரி அப்படின்னா அது பஞ்சாபில் கொண்டாடுறது. உத்தராயன் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடுறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை அரை அப்படின்னு 2 அறை இருக்குது. முதல்ல இருக்கிற அறைக்கு பாதி என்பதும் இன்னொரு அறைக்கு அறைதல் என்பதற்கும் பொருள். அடுத்து, நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நாவு. அடுத்து, மீ என்னும் ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மேலே. இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. இகழ். அடுத்து, சென்றான் வேர் சொல் தருக. செல். அடுத்து, சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இதை எப்படி எழுதலான்னு பார்த்தோம்னா, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அடுத்து, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. பண்பு பெயர் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து, பொறுத்துக. இடுகுறி பொது பெயர் என்னென்னு பார்த்தோம்னா காடு. இடுகுறி சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தோம்னா பனை. காரண பொது பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அது பறவை. காரண சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அது அரங்குத்தி. அடுத்து, தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. அடுத்து, பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம் கொற்கை. அடுத்து, தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிய கொடுத்துருக்காங்க. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினை வாக்கியம். ஆள் பட்டது, இது 2ல் ஏதோ ஒன்று வந்தால் கூறும், அது செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. தடையின்றி மிகுதியாய். அடுத்தது, கடைசி கொஸ்டின். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமையை விளக்கும் பொருள் யாது? இது பயனற்ற செயல். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை திருத்தி கரெக்டாக சொல்கிறேன், முயற்சிக்கிறேன். நன்றி.